தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டு நாளை மறுநாள் இந்த மாநாடானது நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த விழா மேடை நடைபெறும் இடத்திற்கு இந்த 1000க்கும் மேற்பட்ட தற்போது இந்த தனியார் பாதுகாவலர்கள் வருகை தந்து பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து அதில் 500க்கும் மேற்பட்டோர் பெண் பாதுகாவலர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த தனியார் பாதுகாவலர்கள் மேடையின் பகுதிகளில் முழுவதுமாக எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விஜய் நடந்து செல்லக்கூடிய இந்த 350 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த ரேம்பாக் பகுதிகளில் அதிகமான அந்த பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 500 ஏக்கர் நிலப்பரப்பில் நடைபெறும் இந்த 2வது மாநில மாநாடானது இந்த முழுமையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு ஏற்கனவே காவல்துறை சார்பாக அனுமதி கேட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் 2000க்கும் மேற்பட்ட அந்த பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் கேரளா, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் தற்போது இந்த விழா பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விழா மேடையில் தற்போது அந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த தனியார் மாநாட்டிற்கு இந்த தனியார் பாதுகாவலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் முறையாக இந்த நடந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ்.